அனைவருக்கும் தினமொரு ஜிகேயின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மயங்கிலியினுடைய செகண்ட் பார்ட் வீடியோ லகர வேறுபாடு பத்தி பார்க்க போறோம். ஏறத்தாழ இந்த எழுத்துக்கள் எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கும். அதனாலதான் இது மயங்குகின்ற ஒளி தரக்கூடியவை அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்கிறப்ப கன்ஃபியூஸ் ஆனாலும் வேறுபட்ட பொருளை கொண்டவை. இப்பவும் நம்ம கடையில போய் வாழைப்பழம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாழை அப்படின்னு கேட்கிறோம், வாழை அப்படின்னு கேட்கிறோம். இந்த மாதிரி ஒலிகள்ல அதாவது எழுத்துக்கள்ல வேறுபாடு இருந்தாலும் மொழிகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். 8 எழுத்துக்கள் இருக்கு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அதுல நகரம் முடிச்சிருந்தோம். இந்த நகரம் இந்த 2 நகரமும் மொழிக்கு இடையிலையும் இறுதியிலையும் வரும். இந்த மொழிக்கு முதல்ல வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரகரமும் சரிங்களா? இது ரெண்டுமே மொழிக்கு இடையிலையும் இறுதியிலையும் வரும், முதல்ல வராது. இது மூன்றுமே அதே மாதிரிதான் சரிங்களா? இடையிலையும் இறுதியிலையும் என்ன செய்யும் அப்படின்னா வரக்கூடியது. சரி, இப்ப நம்ம பார்த்து லகரங்கள் தான். இந்த ழா இருக்கு இல்லையா? இது நாவினுடைய இரு பக்கங்களும் தடித்து மேற்பக்கங்களினுடைய அடியை தொடுறதுனால இந்த லகரம் தோன்றுது. இது பாக்குறதுக்கு வகரம் மாதிரியே இருக்கிறதுனால இதுக்கு பேரு வகர லகரம் அப்படின்னு பேரு. அடுத்ததான் இது நாவோட 2 பக்கங்களும் தடித்து மேல் அன்னத்தோட நடுப்பகுதியை போய் தொடுறது. இது எழுதும் போது ந மாதிரி எழுதுறதுனால நகர லகரம்னும், இதுக்கு இன்னொரு பேரு பொது லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா ழா அப்படின்னு சொல்லும் போது நாவோட நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால இந்த லகரம் தோன்றும். இந்த ழா தமிழுக்கே சிறப்பானது, அதனால இது சிறப்பு லகரம்னு சொல்லுவாங்க. இது எழுதும் போது மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் மகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப விலை, விளை, விளை இது மூன்றுக்கும் வித்தியாசம் பார்க்கலாம். விலைன்னு சொல்லும் போது ஒரு பொருளோட ரேட்டு அதை சொல்றது விலை. நம்ம உழவர் சந்தைகள் எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க, பாத்திருப்பீங்க. விளைய வைப்பதும் உழவரே, விலையை வைப்பதும் உழவரே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விளைய வைப்பதும் உழவரே, விலையை வைப்பதும் எனது உழவரே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப விளைய வைப்பது அப்படின்னா உண்டாக்குறதும் அவங்கதான், அந்த பொருளுக்கான விலை பிக்ஸ் பண்றதும் அவங்கதான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த விளை அப்படின்னா விளைவு அப்படின்னு சொல்லக்கூடிய விருப்பத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்து இலை, இலை, இலைன்னு சொல்லும் போது இந்த இலை செடியோட இலை. இந்த இலை அப்படின்றதுனா இலைத்தல், மெலிந்து போதல். இந்த இலைனா நூலிலை. சோ வேற்றுமை புணர்ச்சியில லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரும்போது அந்த லகரம் என்ன செய்யும் அப்படின்னா ரகரமாக என்ன செய்யும் திரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமா கல் கூட்டல் சிலை, இதுல பாத்தீங்கன்னா லகரத்தை அடுத்து இங்க என்ன வந்திருக்கு, வல்லின எழுத்து வந்திருக்கு. அப்ப லகரம் என்னவா மாறுதுன்னா ரகரமாக மாறுது. அப்ப கல் கூட்டல் சிலை கற்சிலை, கடல் கூட்டல் கரை, கடல் கூட்டல் கரை. அப்ப இந்த லகரம் இங்க என்ன வந்திருக்குன்னா வள்ளின் எழுத்து வந்திருக்கு. அப்ப கடல் ரகரமாக மாறி இருக்கு, கடற்கரை. இப்ப இந்த லகரத்திலேயே இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூல் கூட்டல் முகம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க லகரத்தை அடுத்து மெல்லினம் வந்திருக்கு. அப்ப என்னவா மாறுது, இது நூன் முகம் அப்படின்னு என்ன செய்யுதுன்னா மாறுது. அதே மாதிரி லகரத்தை அடுத்து வல்லினம் வந்துச்சுன்னா நம்ம இங்க என்ன பார்த்தோம், லகரத்தை அடுத்து வல்லினம் வந்துச்சுன்னா லகரம் ரகரமாகும்னு பார்த்தோம். அதே மாதிரி லகரத்தை அடுத்து மெல்லினம் வந்துச்சுன்னா லகரம் நகரமாகும்னு பார்த்தோம். இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க, லகரத்தை அடுத்து வல்லினம் வந்துச்சுன்னா லகரம் என்னவா மாறுதுன்னா டகரமாக மாறுது. மக்கள் கூட்டல் பேரு, மக்கள் பேரு சரிங்களா? மக்கள் கூட்டல் பேரு, மக்கள் பேரு. அதே மாதிரி லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா லகரம் என்னவா மாறுதுன்னா நகரமாக மாறுது. நாள் கூட்டல் மீன், நாள் மீன் சரிங்களா? சோ இப்படிதான் வருமொழியோட முதல் எழுத்து தகரமாக இருந்துச்சுன்னா லகரம் ரகரமாக மாறுவதோடு தகரமும் ரகரமாக மாறும். உதாரணமா பாருங்க, கல் கூட்டல் தூண், கற்றூன். அதாவது வருமொழியோட முதல் எழுத்து மறந்துச்சு அப்படின்னு சொன்னா வேற ரூல் சொன்னாங்க அந்த லகரத்துல. இப்ப இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா தகரமா இருந்துச்சுன்னா இது ரகரமா மாறுறதோட, அதாவது இது ரகரமா மாறுறதோட இதுவும் என்ன செய்யும் அப்படின்னா ரகரமாக மாறும் அப்படின்னு சொல்லி கற்றூனாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வருமொழி நகரமாக இருந்துச்சுன்னா லகரம் நகரமா மாறுறதோட இல்லாம நகரமும் என்ன செய்யுதுன்னா நகரமா மாறுது. பண் கூட்டல் நூல், பன்னூல். அதாவது பாருங்க, சில கூட்டல் நூல், சிறிய கூட்டல் நூல், சின்னூல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மாறுது. அடுத்தது அல்வழியில தனிக்குறிலை அடுத்து லகரம் தகரம் வரும்போது ஆயுதமாக மாறும். அல் கூட்டல் திணை, அக்ரிணை. அதாவது லகரத்தை அடுத்து தகரம் வரும்போது இது அல்வழி புணர்ச்சி. பல் கூட்டல் துளி, பற்றுளி. இது ரொம்ப முக்கியமான ரூல், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா லகர வேறுபாடுகள்ல இந்த அழகு அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது பாத்தீங்கன்னா பறவையோட மூக்கு, ஒரு வகையான அளவு, கூர்மையான பகுதி, மூங்கில் இப்படிலாம் சொல்லுவோம். இந்த அழகுங்கிறது பெண் பறவை, குறிப்பா கோழி, மயில், அன்னம் இதோட பெண் பால குறிக்கக்கூடியது.
ஒரு வகை மரச்செடி. தராசு சட்டு நாளி அதை வந்து சொல்லுவாங்க அழகு அப்படின்றது. இந்த அழகுனா எழில், வனப்பு, கவின், மென்மை, ஒப்பனை, அணி, பொழிவு, இந்த மாதிரி எல்லாத்தையும் குறிக்கும். ஒளி அப்படின்னு அர்த்தம்னா சவுண்டு, சத்தம், ஆரவாரம், இசை, குரல், காற்று, இந்த காற்று வீசக்கூடிய சத்தம், அதெல்லாம் சொல்றது. இந்த ஒளினா வெளிச்சம், தீபம், சூரிய ஒளி, இதெல்லாம் குறிக்கக்கூடியது. இந்த ஒளினா என்ன அர்த்தம்னா நீக்கிறது, அழிக்கிறது, கைவிடுறது, அப்புறம் வந்து கெடுறது, எஞ்சுதல், இதெல்லாம் சொல்றது. இலை இலை இலைனா இந்த இலைனா தாவரத்தினுடைய ஒரு உறுப்பு. சரிங்களா? இந்த இலைதல் அப்படின்னா மெலிஞ்சு போறதுன்னு அர்த்தம். இந்த இலைனா நூலிலை. இப்ப இதுக்கு இது மட்டும் தான் பொருள் இருக்கானா? இல்ல. இலைனா பச்சிலை, மெல்லிய தகடு, உணவருந்தக்கூடிய தளம், நூலிலை போன்ற மென்மை. இந்த இலைத்தலுக்கு என்ன சொல்றாங்கன்னா உடம்பு வத்தி போறது, களைப்படைகிறது, இழைப்பு நோய், அதெல்லாம் சொல்றது. இழை அப்படின்னு சொல்றது அணிந்து கொள்ளுதல் அப்படின்ற ஒரு பொருளை தரும். தச்சு வேலை செய்யறது, பொன்னாபரணம், அதெல்லாம் தரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கலை கலை கலை. இந்த கலைனா ஆயக்கலை 64. அதே மாதிரி கலை, ஆண்மான், ஆடை, மூங்கில், சந்திரன், வித்தை, அதெல்லாம் சொல்றது. இந்த கலைனா என்னதுன்னா தேவையில்லாம வளரக்கூடிய செடி. அப்புறம் வந்து முகம் வந்து இந்த பொலிவா இருக்கு, முகக்கலையா இருக்கு அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து முகக்கலைக்கு இந்த கலை. ஒளி, வருத்தம், களை எடுக்கிறது. இந்த கலைனா மூங்கில், கரும்பு, துலாக்கோல், புல்லாங்குழல், ஒரு வகையான யாழ், அதை சொல்றது. சோ வலி வலி வலின்னு சொல்லும் போது இந்த வலி வந்து வேதனை, துன்பம், அப்புறம் வந்து வள்ளினம், இதெல்லாம் சொல்றது. இந்த வழினா காத்து, உயிர் வழி, ஆகாயம், அதெல்லாம் சொல்றது. இந்த வழினா பாதை, அப்புறம் வந்து வம்சாவளியில சொல்றது, உபாயம், அதெல்லாம் சொல்றது. விலை விலை விலைனா இந்த விலைனா பொருளோட ரேட்டு, விலை, கிரயம், உதியம், இந்த மாதிரி ஒரு பொருளை வாங்குறதுக்கான பணம், அதெல்லாம் சொல்றது. இந்த விலைனா உண்டாக்குறது, பயிர் செய்யறது, லாபம், முதிர்ச்சி அடைகிறது. இந்த விலைனா விருப்பம், ஆசைப்படுறது, வேட்கை, அதெல்லாம் சொல்றது. களி களி களினா இந்த களினா துன்பம், களிப்பா, அப்புறம் வந்துட்டு மிகுதி ஆரவாரம், அதெல்லாம் சொல்றது. வறுமை. இந்த களினா மகிழ்ச்சி, உவகை, ஆடல், அதெல்லாம் சொல்றது. இந்த களினா நீக்கிறது, உப்பளம், இதெல்லாம் சொல்றது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அழி அழி அழி. இந்த அழினா பேடி, ஒரு வகையான வண்டு. அளவண்ணா நண்டு சொல்றாங்க, இது வண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. தேல், ஆண்மையும் பெண்மையும் இல்லாத நிலை, வீரியமற்றது. இந்த அழினா அழிக்கிறது, கொடுக்கிறது. ஈரல், கருணை, அன்பு, அதெல்லாம் சொல்றது. இந்த அழினா அழித்தல், சிதைத்தல், கெடுதல், அதெல்லாம் சொல்றது. இரத்தல் அப்படின்றதையும் சொல்லுது. உலை உலை உலைன்னு சொல்லும் போது உலைன்னா கொதிக்கக்கூடிய நீர், அந்த கொல்லனோட உலை, மணக்கவலை, அதெல்லாம் சொல்றது. இந்த உலைனா பிடரி மயிர், சிங்கம், குதிரைக்கெல்லாம் பின்னாடி இருக்கும் இல்லையா அந்த கழுத்து பகுதியில அந்த முடி, வருந்துருது, மனவேதனை. உலைன்னா பாடுபடுறது, அதை வருந்துருது. அதுக்கப்புறமா குலை குலை குலைன்னு சொல்லும் போது இந்த குலை வந்து வாழைக்குலை, தென்னைங்குலை, சிதைத்தல், அழித்தல், அதெல்லாம் சொல்றது. இந்த குலைன்றது என்னன்னா குலைந்து போறது, தளர்ச்சி அடைகிறது. குதிரையோட சேனம், ஒரு வகை ஆயுதம். இந்த குலைனா காதணி. அப்புறம் மாவு குலைக்கிறது, உருகுதல், வளைதல், அதெல்லாம் சொல்றாங்க. புலி புலி புலினா அந்த புலி ஒரு கொடுமையான விலங்கு, அதை குறிக்கும். புலி அப்படின்றது ஒரு கொடிய விலங்கு. அதே மாதிரி வேங்கை, புலி மாதிரி ஒரு வீரன், ஒரு வகை மரம். இந்த புலின்றது புளிப்புச்சுவை. அப்புறம் காய், தயிர் தோய்ந்த நிலை, அமிலத்தன்மை. புலி அப்படின்றது பிழிதல், ஈரமான இடம், பள்ளமான வழி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாளி வாளி வாளி, அதை சொல்றது. இந்த வாளினா குரங்கு அரசன், சுக்ரீவனோட சகோதரன். பாத்திரம், தூய்மை, பாத்திரம்க்கு இதுவும் வரும். தூய்மை, ஒரு வகையான செடி. இப்ப இந்த வாளி பாருங்களேன், இது வீரன், அம்பு, இந்த வாளின்றது அம்பு. அப்புறம் வந்துட்டு கணைனா அம்பு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கணைனா அம்பு, இங்கே வாளினால அம்பு. நீர் மொள்ளக்கூடிய பாத்திரம், ஒரு வகை ஆபரணம். இந்த வாளினா வாழ்கன், வாழ்த்துறது. சரிங்களா? வேல் வேல் வேல்னு சொல்லும் போது இந்த வேல் ஆயுதம், முருகனோட படைக்கலம். இந்த வேல்னா மண்ணரசன், குறுநில மன்னன். சரிங்களா? இந்த வேலம்னா அந்த ஒரு வகையான மரம், வேட்கை, இதெல்லாம் சொல்றது. பால் 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 வந்து பால் வந்து திரவம். அப்புறம் வந்து ஊழ்வினை, இந்த பால் அப்படின்னா ஒரு துண்டு, மீன் பகுதி. இந்த பாலாகிறதுனா வீணாகிறது, அதை சொல்றது. அடுத்து அல் அல் அல். அல்னா இரவு, இருள், கருப்பு நிறம், நெருக்கம், அதெல்லாம் சொல்றது. இந்த அல்னா அள்ளுதல். சரிங்களா? அல் அப்படின்றது வந்து பள்ளம், அதை சொல்றது. மூலம் 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 அப்படின்னு சொல்லும் போது இந்த மூலம்னா ஒரு அடிப்படையான வேர். மூலம்னா மூழுதல், நெருப்பு மூட்டுறது. இந்த மூலம்னா மூழ்குதல். அடுத்ததா விலங்குன்றது ஐந்தறிவு இருக்கக்கூடிய ஒரு மிருகம், அதை சொல்றாங்க விலங்கு. அதே மாதிரி விலங்குங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாருங்க, விலகி இருக்கிறது, தடை, பூட்டு. இங்க பாருங்க விலங்கு. சோ விலங்கு இந்த ழா கொடுக்கல, இந்த 2 லகரம் தான் இருக்கு. தெளிவா தெரிகிறது, விளக்கமா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒளி வீசுறது, புகழுடன் இருக்கிறது, புரிந்து கொள்ளுதல். தலை தலை தலை, இந்த தலைனா உடலோட உறுப்பு.
முதன்மையானது, உச்சி, நுனி ஒரு வேற்றுமை உருபு. இந்த தலை அப்படின்றது யாப்பிலக்கணத்துல சீர்கள் ஒன்றுபட்டு வர்றது. விலங்கு, பாசம் அதெல்லாம். இந்த தலைன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா தளர், பெருகி வளர்தல், கீழாடை ஒரு வகை ஆபரணம். அடுத்ததா கொள்ளை. கொள்ளை இந்த கொள்ளைனா வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நிலம், கொல்லை பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. புனம், விளைநிலம், தரிசு நிலம். இந்த கொள்ளைனா திருடுறது, கவர்றது, ஒரு வகையான நோய். கொழு அப்படின்னு சொல்றாங்க. கொழுனா கலப்பையோட முனை, செழுமை, பருத்த, இளமை, தளிர், கொழுப்பு அதெல்லாம். வாழை. வாழைன்னு சொல்லும் போது இந்த வாழைனா இளம்பெண், கன்னி தெய்வம், ஒரு வகையான மரம். வாழைனா ஒரு வகை மீன், வாழை மீன், கத்தி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மீன், உடல் அந்த கூர்மையான கருவி. இந்த வாழைனா வாழை மரம். சரிங்களா. அப்புறம் வந்து வளை. வளை. வளை இந்த வலைனா மீன் பிடிக்கக்கூடிய கருவி, சிலந்தி அதெல்லாம் சொல்றது. இந்த வலைன்றது வளையல், எலி வலை அதெல்லாம் சொல்றது. இந்த வலைனா சுரபுன்னை மரம், ஒரு வகை மரம். அப்புறம் வெள்ளம். வெள்ளம் இந்த வெள்ளம்னா இனிப்பு பொருள், கரும்பு சாறுல இருந்து தயாரிக்கப்படுற சர்க்கரை. இந்த வெள்ளம்னா பெரிய நீர் பெருக்கு. நலம். நலம். நலம்னு சொல்லும் போது நலம் அப்படின்னா அது நன்மை, சுகம், அறம்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது. நலம்ன்றது நலம் என்னும் அரசன். தாமரை தண்டு அதை குறிக்கக்கூடியது. நலம்ன்றது ஒரு வகை மரம், ஒரு வகை நரம்பு. நலம்னா நழுவுதல், வளவளப்பான தன்மை அப்படி சொல்றது. சொல். சொல். சொல் இந்த மூணுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. சொல்லுனா வார்த்தை, நெல்லுன்றதுக்கு சொல்லுன்ற பேர் இருக்கு. பேசுறது, கட்டளை, புகழ், மொழி, செயல் உறுப்பு. சரிங்களா. இந்த சொல்லுன்றது என்னன்னா தொலைக்கிறது, நெருக்கம், ஒரு வகையான ஒளி. சொல் அப்படின்னா சுழலுதல், சுழற்சி, திரும்புதல். இதை ஒரு 6-7 தடவை நல்லா ரிப்பீட் ரிவிஷன் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல மெமரியில ஸ்டோர் ஆகும். மலம். 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 மலம் இந்த மலம்ன்றது கழிவு, அழுக்கு, பாவம், ஆணவம், அறியாமை, ஒரு வகை நோய். இந்த மலம்ன்றது மனம், ஒரு வகையான வாசனை. இந்த மலம்னா இளமை, குழந்தை, அழகு, மென்மை, பொலிவு அதெல்லாம் சொல்றது. அடுத்து பலம். பலம். பலம் இந்த மூணையும் குறிக்கும் போது இந்த பலம்ன்றது வலிமை, திண்மையா இருக்கிறது, ஒரு வகையான எடை. இந்த பலம்ன்றது பள்ளம், தாழ்ந்த இடம், ஒரு வகை மீன், சேரு அதெல்லாம் சொல்றது. இந்த பழம்ன்றது கனி, முதிர்ச்சி அந்த மாதிரி சொல்றது. அப்புறம் அளம். அளம். அளம் இந்த அளம்ன்றது கலப்பை. சரிங்களா. வருத்தம், நஞ்சு, போதும்ன்ற ஒரு எண்ணம் அதெல்லாம் சொல்றது. இந்த அளம்னா உப்பளம், நிலம், கடலோரம், ஆழமான இடம் இதெல்லாம் சொல்றது. அளம் அப்படின்றது அழகு, ஆழம், அழுந்துதல், ஒரு வகை மரம். அடுத்து கோழி. கோழி. கோழி கோழினா ஒரு வகையான விளையாட்டு, கோழி கொண்டு விளையாடுறது. ஆமணக்கு செடி, ஒரு வகை மரம். அப்புறம் இந்த கோழி அப்படின்றது என்னன்னா பூக்காமல் காய்க்கக்கூடிய ஒரு மரம், வஞ்சகன், ஒரு வகை நோய் அதெல்லாம் சொல்றது. இந்த கோழினா பறவை, உறையூர், பூக்காமல் காய்க்கக்கூடிய ஒரு மரம். அப்புறம் மேல். மேல். மேல்னு சொல்லும் போது மேலன்றது வந்து உச்சி, ஆகாயத்தை குறிக்கக்கூடியது, பின்னால் வரக்கூடிய ஒரு காலம். இந்த மேல்னா மேன்மை, ஒரு வகை மரம். இந்த மேல்னா கலப்பை, மேலி அதெல்லாம் சொல்றது. மால். 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 மால்னா திருமால், மேகம், கருமை, மயக்கம் அதெல்லாம் சொல்றது. இந்த மால்னா இறக்குறது, அழிதல், முடிதல் அதெல்லாம் சொல்றது. மால்னா மயங்குதல், மெலிதல், வருந்துதல் அதெல்லாம் சொல்றது. அடுத்து ஏல். ஏல். ஏல் அப்படின்னு சொல்லும் போது இந்த மூணை சொல்றோம். சோ இந்த ஏல் அப்படின்னா நடத்தினா ஏற்றுக்கொள்ளுதல், பொருந்துதல், ஒப்புக்கொள்ளுதல் அதெல்லாம் சொல்றது. இந்த ஏல்னா ஏளனம், இகழ்ச்சி, எள்ளுதல். எள் மாதிரி ஒரு சிறிய உணவு, அந்த அளவு இருக்கக்கூடியது. ஏழ்னா ஏழுன்ற எண், இசை, உலகம், எழுதல் அப்படின்னு சொல்றது. அடுத்து இல். இல். இல்னா இந்த இல்லம்ன்றது இல்லம், வீட்டினுடைய முன்பகுதி, அதனாலதான் இல்லாள்னு சொல்லுவாங்க. மனையில் இருக்கிறவள் மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இல்லை என்றதனுடைய ஒரு எதிர்மறை. இப்ப வந்து அவரில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இருக்காருன்றதையும் அவர் இல்லுன்றத எதிர்மறை பொருளையும் சொல்லுவாங்க. ஒரு வேற்றுமை உருவு, 5ஆம் வேற்றுமை உருவு. பிறப்பு. இல் அப்படின்னா நெருக்கம், ஒளி, ஒரு வகை ஒளி. இல்னா இழுத்தல், இறங்குதல், கீழ்படுதல். இப்ப இங்க இருக்கக்கூடியது மூணையும் பாருங்க. சுல். சுல்னா சுழலுதல், சுடுதல், ஒரு வகை ஒளி. இந்த சுல்னா கூர்மை, சுறுசுறுப்பு, வெயில் உரைக்கிறது. இந்த சுல்னா சுழற்சி, சுத்தி வர்றது. புல். புல்னா இந்த புல்னா தாவர வகை, புல்லினம், அற்பமான அந்த மாதிரி சொல்றது. இந்த புல்னா பறவை, வண்டு, ஒரு வகை மரம், மீன் அதெல்லாம் சொல்றது. புல் அப்படின்றது துளை, பள்ளம், ஒரு வகை செடி. அல்லல். அல்லல்னா அல்லல்னா துன்பம், வறுமை, மனக்கவலை, வருத்தம், இடர், அலைச்சல். இந்த அல்லல்னா சேரு, பள்ளம், அள்ளுறது, ஒரு வகை நரகம், நெருக்கம் அதெல்லாம் சொல்றது. அழல் அப்படின்னா அர்த்தம்னா நெருப்பு. சரிங்களா. இங்க அள்ளல், இங்க அழல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அழல்னா நெருப்பு, வெப்பம், எரிச்சல். செவ்வாய் கிரகம், நட்சத்திரம், சினம் அப்படின்றதுக்கும் அழல்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா. சோ அதே மாதிரி கல்வி,
படிப்பு, அறிவு பெறது, பயிற்சி, கலை, வித்தை, நூலறிவு. இங்க சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா கல்விங்கிறது கல்லு குடிக்கிறது, வஞ்சனை செய்யறது, மறைக்கிறது. இந்த கல்வின்றது கழிக்கப்பட்ட நிலை அல்லது நீக்கப்பட்டது. அலரி பாருங்களேன், அலரின்றது ஒரு வகை பூ. சூரியனுக்கு அலரின் பேர் இருக்கான். சிங்கம், அச்சம், ஒளித்தல், அலரின்ற பேர் தருது. அலரின்றது அளத்தல் ஒரு வகை கருவி. அலரினா நெருப்பு மற்றும் வெப்பமான நிலை. அடுத்து பாத்தீங்கன்னா வளம், வளம், வளம். சோ இந்த மயங்குழிகள்ல இருந்து பாத்தீங்கன்னா தமிழ் சொல் விளக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புக்ல இருந்து நம்ம இதை எடுத்திருக்கோம். சோ சொல்லுல ரகரமையும் எப்படி எல்லாம் வரும், எப்படி எல்லாம் வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த டாபிக்கை நம்ம பார்க்க போறோம். சோ ரகரமை என்ன பண்ணுது அப்படின்னா தன் வர்க்கத்தோடு தான் வரும், வேறவரோட வராது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரகரம் ரகரத்தோட தான் வரும். உதாரணமா சொல்லணும்னா வெற்றிலை. சரிங்களா? எங்கேயாவது வெற்றி அப்படின்னு வந்திருக்கா? வராது. சரிங்களா? அதே மாதிரி புற்று. சரிங்களா? ஆனா ரகரமை என்ன பண்ணுனா தன் வர்க்கத்தோடு வராது, அப்படின்னா மத்ததோட சேர்ந்து வரும்னு அர்த்தம். உதாரணமா தேர்தல். சரிங்களா? ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 என்னன்னா ரகரம் நகரமைக்கு அப்புறமா தான் வரும். அதாவது நம்ம மெய் எழுத்துக்கள் எழுதும் போது 17வது எழுத்து இருனும் 18வது எழுத்து இன்னுன்னு எழுதுவோம் இல்லையா? சோ இருக்கு அப்புறமாக தான் மெய் எழுத்துக்கள் வரிசையில இன்னு வருது. ஆனா நம்ம அது ஒரு சென்டென்ஸா மேக் பண்ணும் போது இன்னுக்கு அப்புறமாக தான் என்ன செய்யும் அப்படின்னா இரு வரும். உதாரணமா குன்றம், தின்றான், பன்றி, கன்று அப்படின்லாம் என்ன செய்யும் அப்படின்னா வரும். அப்ப எங்கெங்க வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா நகரமைக்கு அப்புறமா என்ன செய்யாது அப்படின்னா வராது. அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா ரகரம் இருக்குல்ல, அதாவது இந்த ரகரம் நகரத்துக்கு அப்புறமா தான் வருது. பன்றி, கன்று, கொன்றை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ரகரம் என்ன செய்யாது அப்படின்னா நகரத்துக்கு பின்னாடி வராது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப உதாரணமா கர்ணன் அப்படின்னு சொல்றோம். சோ அது கூட வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. குன்றம், அப்ப நகரம் ரகரத்துக்கு முன்னாடி வருது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மெய்யெழுத்துக்கள் வரிசையில 17வது 18வதுன்னு வரும்போது இருக்கக்கூடிய அந்த மெய்யெழுத்தானது சொற்களாக மாறும்போது முன்னாடி பின்னாடி மாறிக்கிறது. அடுத்து ரகரமேனும் தமிழ் சொற்கள்ல முதலெழுத்தாவே வராதுன்னு சொல்றாங்க. இப்ப உதாரணமா சில வேர்டு இருக்கு, ரம்பம், ரோமம், இதெல்லாம் இருக்குது. இதுலலாம் சில வடமொழிகள் இருக்கும். அதை தமிழ் சொற்களாக நம்ம மாத்தி எழுதும் போது இப்ப ராமன் அப்படின்னா இராமன் எழுதுவோம், ரங்கன் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? சோ அப்படி எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்து ரகரமை ஒரு சொல்லோட ஈற்றெழுத்தாக வராது, ஆனா ரகரம் வரும். இப்ப உதாரணமா பாருங்களேன், ஆசிரியர் அப்படின்னு எழுதலாம். எங்கேயுமே இருன்னு முடியாது எந்த வார்த்தையுமே. சோ அதுதான் ரூல் நம்பர் 4. அடுத்து நகரமையே ஈற்றிலுடைய மொழிகளும் லகரமையே ஈற்றிலுடைய மொழிகளும் வள்ளெழுத்தை முதலாக உடைய மொழிகளும் சேரும் போது ஈற்று நகர லகரமைகள் ரகரமாக திரியும் அப்படின்னு என்னங்க சொல்ல வரீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நகரத்தை ஈற்றில் இருக்கக்கூடிய மொழிகள் 1, அடுத்து லகரத்தை ஈற்றில் இருக்கக்கூடிய மொழிகள் 2. இது ரெண்டுமே வள்ளெழுத்தை முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த சொல்ல வந்து சேரும் போது என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஈற்றில் இருக்கக்கூடிய நகரம் ரகரமாக மாறுது, ஈற்றில் இருக்கக்கூடிய லகரம் ரகரமாக மாறுது. அதான் நாளாவும் ராணாவும் ஒரு விதி இருக்கும். சோ கல் கூட்டல் சட்டி கற்சட்டி, பல் கூட்டல் பொடி பற்பொடி. அடுத்து ரகரமைக்கு அப்புறமா கசதப 4 வருது அப்படின்னா அப்படி வரும்போது உயிர்மைகள் தான் வரும், மத்தது வராது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, ரகரத்துக்கு அப்புறமா ஒரு சொல் வருது. உதாரணமா கற்க, நிற்க. அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னா சிறப்பு, இப்படி எல்லாம் வருது. இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த ரகரத்துக்கு அப்புறமா வரக்கூடிய எழுத்தானது என்னதான் இருக்கும் அப்படின்னா இந்த கசதபன்ற 4ல 1ஆதான் இருக்கும். நீங்களே செக் பண்ணி பாருங்க. இந்த 4ல 1தான். இங்க பாருங்க இப்பு, இங்க க, வேற எதுவும் வராது. நிற்க, முயற்சி, வெர்பு, உற்றார் அப்படின்னா சொல்றாங்க. ஆனா ரகரத்துக்கு அப்புறமா என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம மொழி இறுதி எழுத்துக்கள்ல சில இடங்கள்லாம் வந்து பார்த்திருப்போம். அதுல மாதிரியே இங்க என்ன செய்யும் அப்படின்னா இப்ப மொழி முதல் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, கசட தபர எழுதுவோம். இங்க எங்கன்னா நம்மன எரள வளல இதுல எழுதும் போது வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் மொழிக்கு முன்னாடி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கச தப ட வராது, இங்க ரா வராது, நம யா வா, இந்த 10 எழுத்துக்களும் மொழிக்கு முன்னாடி வரும். இப்ப இங்க பாருங்க கச தப நம இந்த 10 எழுத்துக்களும் தான் ரகரத்துக்கு அப்புறமா என்ன செய்யும் அப்படின்னா வரும், மத்தது வராது. சரிங்களா? அப்ப இங்க பாருங்க வேர் கடிது வந்திருக்கா, வேர் சிறிது, வேர் தீது.
அப்ப மொழி முதல் எழுத்துக்கள்ல வரக்கூடிய அந்த அதாவது மெய் எழுத்துக்கள் தான் என்ன செய்யும் அப்படின்னா அந்த ரகரத்துக்கு அடுத்ததாகவும் வரும். இங்க பாருங்க, வேர் வலிது, வேர் யாது, வேர் மாண்டது. அடுத்ததா ரூல் இப்ப இந்த ரகர மெய் இருக்கு இல்லையா, அது பாத்தீங்கன்னா தனி உயிர் குற்றெழுத்துக்கு பின்னாடியும் தனி உயிர் குற்றெழுத்துக்கு பின்னாடியும் நில்லாது ரகரமை அப்படிதான் நிக்கும்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரகரமை தனி உயிர் குற்றெழுத்து, தனி உயிர் குற்றெழுத்துனா உயிர்மெய் குற்றெழுத்துன்னு சொல்லல, உயிர் குற்றெழுத்து ஊர் இப்படி வராது, ஊர்னு போடலாம். போட்டா அது என்னவாகும், நெடிலாயிரும். நமக்கு ரூல் என்ன, தனி உயிர் குற்றெழுத்துக்கு பின்னாடின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தனி உயிர் குற்றெழுத்துக்கு பின்னாடி என்ன செய்யாது, இரு வராது. அதே மாதிரி தனி உயிர்மை குற்றெழுத்துக்கு பின்னாடியும் நிற்காதுன்னு சொல்றாங்க. தனி உயிர்மை குற்றெழுத்துனா இப்ப கர்மம்னு சொல்றோம், இந்த சில எக்ஸப்ஷன் கேஸ் இது. இப்ப காங்கிறது உயிர்மை குறி, ஆனா அதுக்கு பின்னாடி இரு வந்திருக்கு இல்லையா. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தனி உயிர்மை குற்றெழுத்துக்கு பின்னாடி நில்லாது ரகரமை அதே மாதிரிதான் நிக்கும் அப்படின்னு. இப்ப பாருங்க, இங்க அர்ச்சனை, இது உயிர் குறிலுக்கு உயிருக்கு பின்னாடி தானே இருக்கு, இது குறில் தானே. கர்ப்பம், தற்பை, இதெல்லாம் வட சொற்கள். அப்படி வந்துச்சுன்னா அதெல்லாம் என்ன சொல்றாங்க, வட சொற்கள்னு சொல்றாங்க. இப்ப நான் சொல்றேன் இல்லையா கர்மம் அப்படின்னு, இந்த எக்ஸப்ஷன் கேஸ், இதெல்லாம் வட சொற்கள்னு சொல்றாங்க. அப்ப தனி உயிர் குற்றெழுத்தை அடுத்து இரு வருது அப்படின்னு சொன்னாலே அது வட சொல். கர்ப்பம், கருமம், தர்ப்பை, இதெல்லாம் வட சொற்கள். தமிழ் நூல்படி எப்படி சொல்லணும் அப்படின்னா, அர்ச்சனை, கருப்பம், தனிக்குறிலுக்கு அடுத்து வரக்கூடியது இந்த ருகரமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரகர்மைக்கு அப்புறமா மெய் எழுத்து வராது, உயிர்மெய் எழுத்து தான் வரும் அப்படின்னா, இப்ப கற்குட்டல் கண்டு, கற்கண்டுன்னு தான் சொல்லுவோம். இப்ப ரகரத்துக்கு அப்புறமா என்ன வராது, மெய் எழுத்து வராது, உயிர்மெய் எழுத்து தான் வரும். கற்கூட்டல் சிலை, இங்க பாருங்க சி அப்படின்றது உயிர்மெய் எழுத்து இல்லையா, இது ரூல் நம்பர் 8. அடுத்து ரகரம் தமிழ் மொழிக்கே சிறப்பானது, ஏன்னா இது வல்லின ரகரம்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரகரம் பல மொழிகளுக்கும் பொதுவானது. இப்ப பாருங்க, பிராமணர் வருதா, அலமாரி போர்ச்சுகீசியம், கரம் சூடு இது இந்துஸ்தான், பிரின்சிபல் இது இங்கிலீஷ். அடுத்து பாருங்க, ரகரம் வரப்பெற்ற தமிழ் சொற்கள் அழுத்தமான ஓசையுடையதாக இருக்கும். ஆனா ரகரம் அப்படி கிடையாது, அது வன்மையும் மென்மையும் அல்லாத. ஏன்னா ரகரம் கசட தபரதான் என்னது அப்படின்னா வல்லின எழுத்து, எரள வளர அது இடையினம். சோ அதனால வன்மையாகவும் மென்மையாகவும் இல்லாம நடுத்தர ஓசையுடையதாக இருக்கும். இப்ப பாருங்க, அரு அப்படின்னு சொல்றோம், இது அருமை. இங்க சொல்லும் போது அரு துண்டி, அரை பாதி, இங்க அரை, இரத்தல் யாசித்தல், இங்க சாதல். இந்த மாதிரி நிறைய இங்க கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, அறம் அப்படின்னா ஒரு ஆயுதம். அறம் அதாவது இந்த அறம் அப்படின்னு என்ன சொல்றாங்க, தர்மம். அரமனை அப்படின்னா அரசனோட வீடு, அறமனை அப்படின்னா தர்மசாலை, அறத்தை போதிக்கக்கூடிய மனை. அரினா விஷ்ணு, இந்த அரினா தெரிஞ்சுக்கொள். அறிவை பெண்ணு, இந்த அறிவைனா அறிவாய். அரு அப்படின்னா அருமையான, இந்த அருனா துண்டி. அருகு அப்படின்னா சமீபம், இந்த அருகுனா அருகமுள். அடுத்தது அருந்து அப்படின்றது சாப்பிடு, இந்த அருந்துன்றது அறுபட்டு. அருவினானதுன்னா மலையருவி, இந்த அருவினா அரச்சை. அரைனா பாதி, இந்த அரைனா வீட்டோட அறை. அலரினா ஒரு வகை பூ, இந்த அலரினா கதறி. இப்ப இங்க பாருங்க, ஆற அப்படின்றது நிறைய, ஆற தனிய, ஆறல் ஒரு வகை மீன், ஆறல்னா தனிதல். இப்ப ஈல இருக்கிறது பாருங்க, இர யாசித்தல், இர கட சாகு, இறகு ரகு அரசன். இறகுனா பறவையினுடைய இறகு, இறங்கு மனம் இறங்கு, இறங்குனா கீழிறங்கு. இரத்தல்னா பிச்சை எடுக்கிறது, இரத்தல்னா சாதல். இறப்பு அப்படின்றது பாருங்க யாசித்தல், இந்த இறப்புனா சாதல். இரவு ராத்திரி, இந்த இரவுனா சாதல். இருனா உட்காரு, இந்த இருனா ஒடி அப்படின்னு அர்த்தம், அல்லது வடிகட்டு, இருத்துக்குடு அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்குனா வேதங்கள்ல ஒன்று, இந்த இருக்குனா அழுந்த கட்டு. சோ இதெல்லாம் வித்தியாசமான பொருள் தரக்கூடிய ஒரு இணை. இருப்புனா நிலைமை, இருப்புனா குடியிருப்பு, அதை சொல்றது குடியிரை. இரும்பு இரும்பு, இரும்புனா சிறுமலை, இது ரொம்ப முக்கியமான வேர்டு. இறைனா ஆகாரம் ஒளி, இறைனா வரி அரசன். ஈர்னா பாருங்க இழு, இந்த ஈர்னா முடிவு. உரல் உரலு, உரல்னா என்ன சொல்றாங்க, உரலு. அதே மாதிரி இங்க பாருங்க, உரல் அப்படின்றது என்னது, அடைதல். உறவு வலிமை, இந்த உறவுன்றது சொந்தம். அடுத்தது பாருங்க, உரி அப்படின்றது மர உரி பட்டை, இந்த உரினா பண்டங்கள் வைக்கக்கூடிய தூக்கு, அந்த தூக்கி நிப்பாட்டுவாங்கல்ல உரி, தயிர் உரி சொல்லுவாங்கல்ல அது. இது உரிய அப்படின்னா உரிமையான சொந்தங்கள், இந்த உரியனா உறிஞ்ச. உருனா உருவம், உருனா பொருந்து. உருக்குனா இலக செய்யறது, இந்த உருக்குனா கோவி. உருமுனானது இடி, உருமுனா கர்ஜிக்கிறது. இது ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிங்கம் உரிமை எதுன்னு இதை கொடுத்துருவாங்க, இந்த உருமுதல. அடுத்து உருவினா நாயுருவி, இந்த உருவினா அடைய செய்தல். உரைனா சொல், தேய், இந்த உரைனா பை. ஊர்னா நகர பறவை, இந்த ஊர்னா சுரக்க.
எரி அப்படின்னா தீ, எரினா வீசு, ஏரினா பெரிய குளம், ஏரினா மேல ஏரி. அடுத்து ஒரு அப்படின்னா ஒன்றாகிய, இந்த ஒருனா தண்டித்தல், ஒருத்தல்னா ஆண் யானை, ஒருத்தல்னா கோபித்தல். கர ஒளி, கரனா பால், கரினா யானை, இந்த கரினா காய்கறி. கருத்து அப்படின்னா எண்ணம், கருத்துனா கோபித்து, கருப்புனா பஞ்சம், கருப்புனா கருமை நிறம், கருவல்னா கருப்பானது, இந்த கருவல்னா கோபித்தது. கருவினா ஆயுதம், இந்த கருவினா கோபித்து. கரை அப்படின்னா ஓரம், இந்த கரைனா குற்றம். கரையானா கடற்கரையில இருக்கிறவன், இந்த கரையானா செல். கவர் அப்படின்னா அபகரி, இந்த கவர் அப்படின்னா சூதாடக்கூடிய கருவி. காரல் அப்படின்னா ஒரு வகையான மீன், இந்த காரல்னா காரி உமிழ்றது, கால் குட்டல் தல் பிரிச்சிருக்காங்க பாருங்க. கார்னா மேகம், இந்த காருனா கொழு. கிரினா மலை, இந்த கிரினா பொய். கீரி ஒரு வகை பிராணி, கீரினா கிழித்து. குரங்குனா வானரம், இந்த குரங்கு பாருங்க தொடைய குறிக்கிறதாம். சோ குரஞ்சி பாருங்களேன் ஒரு வகை ராகம், குரஞ்சினா செம்முள்ளி. குரத்தி வந்து தலைவின்னு தெரியும், இந்த குரத்தினா குறிஞ்சி நிலப்பெண். அப்ப இந்த குரத்தின்றது யார சொல்றாங்க? தலைவி. குரம் குழம்பு, குரம் குரச்சாதி, குரல் தொனி, குரல் ஒரு வகை பா. குறவர்னா சமய பெரியோர்கள் 4 பேர்னு சொல்லுவாங்கல்ல பெரியோர். சோ குறவர்ன்றது ஒரு வகை பிரிவினர். குறவைன்றது கூத்து, குறவைனா ஒரு வகை மீன். குன்ற குறவைன்னு சொல்லுவாங்க, அது வந்து இங்க இருக்கும். அப்ப குரு அப்படின்றது ஆசான், குருனா குறுகிய, குறுகுனா நாரை, குறுகுனா சமீபம். குறை ஒலிக்கிறது, குறைனா குறைவு. கூற அப்படின்னா நிறைய, கூறனா சொல்ல, கூறிய கூர்மையான, கூறிய சொல்லிய. கூரை வீட்டோட குறை, கூரைனா கூறப்படவை. கோரல்னா விரும்புதல், இந்த கோரல் அப்படின்னா கொள்ளுதலை குறிக்கிறது. சாறு அப்படின்னா சார்ந்து இருக்கிறது கிளி, இந்த சாறுனா ரசம். சிறை அப்படின்னா தலையை சிறை, இந்த சிறைனா காவல். சீரியனா பெருமை பொருந்திய, இந்த சீரியனா கோபித்த. சுறா அப்படின்னா கல்லு, இந்த சுறானா ஒரு வகை மீன். சுருக்கு அப்படின்னா சுருங்க செய்யறது, இந்த சுருக்குனா வேகம். சுரைனா ஒரு வகை கொடி, இந்த சுரைனா கொத்தான் செடி. சுவர்னா மதில், சுவர்னா வற்று. சூரல் அப்படின்றது பிரம்பு, இந்த சூரல்ன்றது குடையிறது. சூரன்னா வீரன், சூரன்னா மூஞ்சிரு. செரித்தல் அப்படின்றது ஜீர்ணிக்கிறது, இந்த செரித்தல்னா நெருக்குதல். செருனா போர், செருனா வயல். சேரல்னா கிட்டல், சேரல்னா செல்லுதல். சொறினா பொழி, சொறினா ஒரு வகை நோய். சோர்னா தளர், சோறுனா சாதம். தரினா அணிந்து கொள்ளுதல், இந்த தரினா வெட்டுறது. தருனா விருட்சம், தருனா இருக விடுறது. தவறுனா தவசிகள், தவறுனா குற்றம். திறம் அப்படின்னா நிலை, இந்த திறம்னா வல்லமை. திரைனா அலை, திரைனா கப்பம். துறவு அப்படின்றது வந்து கிணறு, இந்த துறவுனா துறக்கிறது. துரத்தல்னா செலுத்துதல், இந்த துரத்துதல்னா நீக்குதல். துருனா இரும்புல பிடிக்கக்கூடிய துரு, துருன்றது நெருங்கிறது. துருவல் தேடுதல், துருவல்னா நெருங்கல். துறைனா தலைவன், துறைனா நீர்த்துறை. தூர் அப்படின்றது வண்டல் நிரப்புறது, தூருனா பழிச்சொல். தெரித்தல் அப்படின்னா தெரிவித்தல், தெரித்தல்னா துள்ளுதல். தேர ஆராய, தேரனா தெளிய. தேர் ரதம், தேரு தெளிவு. நர அப்படின்னா பழங்கன்றுதல், நரானா கல். நறுக்கு நசுக்கு, நறுக்குனா துண்டி. நரைனா வெண்மயிர், நரைனா வாசனை. நிறுத்தம் நடனம், நிறுத்தம் நிலைநிறுத்துதல். நிறைனா வரிசை, நிறைனா நிறைவு. நீர்னா ஜலம், நீருனா விபூதி. நெறினா நொறுங்கு, நெறினா வழி. பரந்த பரவிய, பறவை கடல், பரி குதிரை, பறைனா பார்வதி. பரந்த பறவைனா பட்சி, பரினா பிடுங்கு, பறைனா தம்பட்டம். அதே மாதிரி பா அப்படின்னு சொல்றது வந்து கடப்பாறை, பாறைன்றது கற்பாறை. பிரதேசம்னா இடம், பிரதேசம் அப்படின்னா அந்நிய நாடு. பிறைனா மோர்பிறை, பிறைனா இளஞ்சந்திரன். புரணி அப்படின்னா ஊர், புரணினா புறங்குரல். புறம்னா பட்டினம், புறம்னா பாக்கம், அதாவது பக்கம்னு சொல்லுவாங்க. இந்த புறம் அப்படின்றது வந்து இருக்கும் இல்லையா, அதை குறிக்கிறது. இந்த புறவுன்றது காத்தல், இந்த புறவுன்றது புறா. இப்ப பெரு அப்படின்ற பெருவழின்னு சொல்றாங்க. அப்ப பெரிய, இந்த பெரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடைதலை குறிக்கூடியது. இப்ப இங்க பாருங்க, பெயர்னா பெயர், இந்த பெயர்னா புண்ணியம், பெரும் பேர் கிடைச்சிருக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொறினா நெற்பொறி, இந்த பொறினா இயந்திரம். பொறித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொரிய வைக்கிறது. இந்த பொறித்தல்னா இந்த மேனுஸ்கிரிப்ட், இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுவாங்க இல்லையா, சித்திரத்துல பொறிக்கிறது, அந்த பொறித்தல். பொருனா சண்டை செய்யறது, நல்லா கவனிச்சுக்கணும். பொருனா சண்டை செய்யறது, இந்த பொருனா பொறுத்து கொள்ளுதல். ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு மீனிங். பொறுப்புனா என்னது, பொறுப்புனா கடமை. அடுத்து ரம் அப்படின்னா இது வந்து மரம், அந்த மாதிரி சொல்லக்கூடியது. சோ மரம்னா விருட்சம், மரம்ன்றது கோபம். இங்க வந்து மரல் அப்படின்னா மரல் மஞ்சி, இங்க மரல்ன்றது யமனை குறிக்கக்கூடியது. நமன்னா அதாவது நாமார்க்கும் குடி எல்லோம் நமனை அஞ்சோம்னு சொல்லுவாரு. நமன்னாலும் யமன் தான்.
மரி அப்படின்னா சா, மரினா ஆட்டுக்குட்டி, செம்மறின்னு சொல்லுவாங்க, அதனாலதான் அது. மறுனா வாசனை, மறுனா குற்றம், மருகல்னா ஊரு, மருகல்னா சுழல்றது, மருகி மருமகள், மருகினா மயங்கி. மருகு மகரவாழை, மருகுனா நெடுந்தெரு, மறுவல்னா பொருந்துதல், மறுவல்னா கஸ்தூரி மிருகம். மாறினா மலை, மாறினா மாறுதல் அடைந்து, முறினா ஒடி, முறினா தளி. முறுக்கல்னா உருக்குதல், முறுக்கல்னா திருகுதல். முறுக்குனா கல்யாண முறுக்கு மரம், முறுக்குனா தின்பண்டம். மெய்யுரை உண்மை சொல், மெய்யுரைன்றது கவசம். அடுத்து வந்து வருத்தல்னா துன்பப்படுறது, வருத்தல்னா காய்கறி இலை வறுக்கிறது. வரைனா மலை, வரைனா துவட்டக்கறி. வர்க்கம்னா இனம், வர்க்கம்னா குதிரை கயிறு. விறகு தந்திரம், இந்த விறகுனா விரலினா நீண்ட விரலினை உடையவள், இந்த விரலினா கருத்துக்களை வெளிப்பட நடிப்பவள். விரல்னா கை விரல், விரல் வந்து வலிமை. பிறைத்தல்னா விதைத்தல், பிறைத்தல்னா மரத்து போதல். வீரி அப்படின்னா காளி, வீரினா ஓங்கி. வெறுனா பயம், வெறுனா வெறுப்பு. வேர் அப்படின்னா மரம், அதோட வேறு. இந்த வேர் அப்படின்னா பிரிது. சரிங்களா? அதே மாதிரிதான் இங்க லகரத்திலையும் பாருங்க. அழகம், அழகம் அப்படின்றதுல இந்த அழகம்னா யானையோட திப்பிலிய சொல்றாங்க, இந்த அழகம்னா பெண்மயிர் சொல்றாங்க. அழகு, 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 இது மூணுமே பாருங்க, இது ஏற்கனவே நம்ம அங்க பார்த்ததுதான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. பறவையோட மூக்கு. அழகுங்கிறது துடைப்பம்ன்ற பொருளையும் தருது. அழகுனா சிறப்பு, அழகுனா பெண்மயிர். அழகை, அழகை அப்படின்னு சொல்றதுல அழகை அப்படின்னு சொல்றது எதை சொல்றாங்க? பிசாச சொல்லுவாங்க. அழகு எப்படின்னா அழகாபுரி. அலம்னா கலப்பை, அலம்னா உப்பளம். இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. அழிங்கிறது பேடி, அழினா கெடுதல். இந்த அழி அப்படின்றதுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க, வண்டு. அளவன்னா வண்டு, இதே மீனிங் அங்கேயும் கொடுத்திருந்தாங்க. அலைனா கடல் அலை, அலைனா தயிர், வலை, புற்று அப்படி சொல்லுவோம். அள்ளுனா இருள், இந்த அள்ளுனா அள்ளுதல். அவள்னா ஒரு உணவு, பள்ளம். அவள் அப்படின்னா பெண்ணு. ஆழம், ஆழம் அப்படின்னா இது வந்து ஆழம், விஷம். இது வந்து பாத்தீங்கன்னா பள்ளம். ஆழி, 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 இந்த ஆழின்றது வந்து அமுதம். இந்த ஆழினா கடல், இந்த ஆழினா என்னது அப்படின்னா ஆழ்வோம். அதே மாதிரி ஆள், ஆள்னா இந்த ஆள்னா ஆண் மகனை குறிக்கக்கூடியது, இந்த ஆள்னா ஆழமரம். சோ இலகு, இலகு அப்படின்னு சொல்லும் போது இலகுனா லேசா இருக்கிறது, இலகுதல் அப்படின்னா நெகிழ்தல். இழிவு, இழிவு அப்படின்னு சொன்னா இந்த இழிவுனா என்னதுன்னா ஈனம், குற்றம். இந்த இழிவு வந்து நிந்தை. இலை, இலை, இலைன்னு சொல்றது, இந்த இலை வந்து தலை, இது நூற்கிற இலை, இது வந்து மெலிதலை குறிக்கிறது. உளம் அப்படின்னு சொல்றது திரண்ட கல், உளம்னா உள்ளம். உலர்தல், உலர்தல் அப்படின்னு சொல்லும் போது இந்த உலர்தல்ன்றது காய்ந்து போறது, இந்த உலர்தல்ன்றது அந்த சுழல் அதை குறிக்கிறது. உழவு, உழவு அப்படின்னு சொல்லி மூணு இருக்கு இல்லையா, அந்த உழவு அப்படின்றது வந்து உலாத்துதல். இந்த உழவுனா பயிர் தொழில், இந்த உழவுனா வேவுவது. உள அப்படின்னா அர்த்தம் பண்படுத்த. உளனா உள்ளன, ஊழினா பக்கம். இந்த ஊழினாலும் அந்த தரிக்கும் கருவின்னு சொல்லுவாங்க. சோ உழுக்கு, உழுக்கு, உழுக்குங்கிறது குலுக்குறது, மரத்தை குலுக்குவாங்கல்ல அது. இந்த உழுக்குனா சுழுக்கு. உலை, உலை, உலைன்னு சொல்லும் போது இந்த உலை வந்து நீர் உலை, இந்த உலைனா பக்கம் அல்லது மான், இந்த உலைனா பிடரி மயிர். உள், உள் அப்படின்னா இந்த உள் வந்து தேங்காய் உரிக்கும் கருவி, இந்த உள்னா உட்புறம். உள்கு அப்படின்னா சுங்கம், இந்த உள்குனா வினை. உள்ளம், உள்ளம், இந்த உள்ளம்ன்றது ஒரு மீன், இந்த உள்ளம்ன்றது மனம். எலும்பு, எலும்புனா உயிர். எல்னா சூரியன், இந்த எல்ன்றது ஒரு வகை தானியம். ஒளினா சத்தம், இந்த ஒளினா நீங்கிறது, இந்த ஒளினா அறிவு பிரகாசம். சோ ஒல் அப்படின்றது முடிவிடம், இந்த ஒல்ன்றது அழகை குறிக்கக்கூடியது. களம், களம் பாருங்க, இந்த களம் பாத்திரம், இது போர்க்களத்தை குறிக்கும். அதே மாதிரி மிடரு நெற்களத்தை குறிக்கிறது. அப்புறம் கலர், கலர், இந்த கலர்ன்றது கீழ் மக்கள். கலரணையர்னு சொல்லுவார், ஆனா அந்த கலர் வேற, இந்த கலர் வேற. இந்த கலர்னா பயவா கலரணையர் கல்லாதவர், கலர்னா யாரு, கலர் நிலம்னு சொல்லுவாரு. களவு, களவு, இந்த களவு அப்படின்றது கூட்டு சேர்ந்து செய்யறது, இந்த களவுனா திருடுறது. களி, 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 இந்த களின்றது ஒரு வகையான ஒரு வறுமை, கலியுகம்னு சொல்லுவோம். சவுண்டு, களி, ஒளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கழித்தல் அப்படின்னா நீக்கிறது, இது மகிழ்ச்சி. கலை, கலைனா இந்த கலை ஆண்மான் மேகலை, இந்த கலைனா கரும்பு, இந்த கலைனா அயர்வு, டயர்டா இருக்கிறது. கலைவு, கலைவுனா இது குலைதல், இது கலைதல். சோ கல்லு, கல்லுனா இது கல்லு மண்ணு, இது மண்டு. கல்லல்னா கல்லுதல், இந்த கல்லுனா களவு செய்தல். கள்ளி, கள்ளி அப்படின்னு சொல்லும் போது இந்த கள்ளின்னு அர்த்தம் ஆமா ஒரு ஊர்க்கருவி, ஊர்க்குருவி, இது வந்து ஒரு வகை மரம். கல்வி, கல்வினா இது படிப்பு, இது திருடி. காலம்னா சமயம், காலம்னா கருமை. காளி அப்படின்னு சொல்றது பசு கூட்டம், இந்த காளினா துர்க்கை. காளைனா விடியற் காலை, இந்த காளைனா எருது. கிளி அப்படின்றது பயம், இந்த கிளினா கிளிக்கிறது, இது கிளிப்பிள்ளை. கீழ்னா கதவுக்கு கீழ், அந்த கதவோட கீழ். கீழ்னா கீழே, கீழனா கௌபீன உடைன்னு சொல்லுவாங்க. சோ குரல், குரல் அப்படின்னு சொல்றது இது ஒலி, சவுண்டு. இது வந்து ஒரு நூல், திருக்குறளை சொல்றது. குளம், குளம்னா இந்த குளம் வந்து வமிசம்னு சொல்லுவாங்க, இந்த குளம்னா தடாகம், நெற்றி. இந்த குளம்பு அப்படின்னா சேரு,
இந்த குழம்புனா அந்த விலங்கோட குழம்பு. குலிசம் குலிசம்னு சொல்றது இது வந்து வஜ்ராயுதம். இது வந்து பாத்தீங்கன்னா ரட்சாபந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ குலைனா கொத்து, குலைனா குண்டலம். கூலம் அப்படின்னா இது வந்து தானியம், கூலம்னா குப்பை, கூலினா சம்பளம், கூலினா பேய். கேள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒப்பு, நிறம், ஒளி. இந்த கேள்னா கேட்கறது, இந்த கேள்வினா பரிகாசம் பண்றது. இது மகளிர் விளையாட்டு. கொழுனா ஒரு சமூகத்துல அந்த ஒரு சமூகம்னு குறிப்பாங்க. கொழுன்றது காரு, கொழுங்கிறது பாட்டினுடைய கருத்தை விளக்கக்கூடிய சொற்றொடர். இது நமக்கு புது வேர்டு. அடுத்து கொலை, கொல்லப்படுறது, கொலை இசைப்பாட்டு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொல் அப்படின்றது கொல்லன், இந்த கொல்னா வாங்குறது. கொல்லி கொல்லி, கொல்லினா மலை, இந்த கொல்லினா நெருப்புல வைக்கக்கூடிய விறகு. கொள்ளை கொள்ளை, இந்த கொள்ளை தோட்டம், இந்த கொள்ளை வந்து கொலை. கோலம் அதே மாதிரிதான், அழகு பன்றி, இந்த கோலம் வந்து உருண்டை. கோழி கோழி கோழின்னு சொல்லும் போது இது வந்து இலந்தை, இது வந்து கோழி, இது வந்து அத்தி, அத சொல்றது. கோல் கோல்னு சொல்லும் போது கோல் வந்து அம்பு, இது வந்து புறங்கூறுறது. சகலம் சகலம், சகலம்னா எல்லாத்தையும், இந்த சகலம்னா உருவத்தோடு கூடியது. சலம்னா அசைவு, சலம்னா துன்பம். சளி சளி, இது மனச்சளிப்பு, இது வந்து கோலை. சவலை அப்படின்னா மெளிகிறது, சவலைனா வங்கமணல். சாலிகைனா கவசம், சாலிகைனா வண்டு. சுள்ளி அடுப்பு, சுள்ளினா விறகு. சூளி சூளி சூளினா இந்த சூளின்றது கர்ப்பிணி, இந்த சூளினா உச்சி, இது வந்து ஆண்மை வரக்கூடியது. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூளை அப்படின்றது நோய். திருநாவுக்கரசர் கூட சொல்லுவாங்க சூளை நோய் நீங்கிறதுக்கு வந்து திருநீர் போடுறது. சூளை அப்படின்றது செங்கர் சூளை. சூழ்னா கர்ப்பம், சூழ்னா சுற்றுவாய், சூழ்னா ஆணை சபதம். செதில், இது வந்து மரத்துக்கு இருக்கிறது. மீனுக்கு இருக்கிறது இந்த செதில். செல்லு அப்படின்னா கழிவு, இந்த செல்லுனா தெல்லு பூச்சி. சோழினா வந்து காரியம், சோழினா பிச்சைக்காரர்கள். தளம்னா இடம், தளம்னா சேனை. தலைன்றது சிரசு, தலைனா இலை, தலைனா விலங்கு. தவளை அப்படின்னா ஒரு பாத்திரம், இந்த தவளைனா விலங்கு. தாளம் அப்படின்றது வந்து நா அல்லது கூந்தர், கூந்தர் பனை அதை சொல்லுவாங்க. இந்த தாளம்னா கால வளைவு. தாலினா ஒரு மங்களத்தின் போது அணிவிக்கப்படக்கூடிய அந்த மாங்கல்யம், இந்த தாலினா கூட முதுமக்கள் தாலி, இந்த தாலினா பனை. தாள் நாக்கு, தாளாட்டு. தாள் பணிவாய், தாழ்ச்சி, இந்த தாள்னா முயற்சி. துலக்கம்னா தெளிவு, இந்த துலக்கம்னா அசைவு. துளைனா உப்பு, துளைனா துவாரம். அடுத்து தொழி அப்படின்னா தோல், தொழினா சேரு, தொலைனா தூரம், தொலைனா துவாரம். தொல்லை தொந்தரை, தொல்லைனா மரக்கலம், அதெல்லாம் குறிக்கக்கூடியது. தோல்ன்றது வந்து சருமம், இந்த தோல்ன்றது புயம். தோழினா ஒரு மீன், இந்த தோழின்றது பாங்கி, இந்த தோழின்றது அவுரி. நலி அப்படின்னா வருந்துவாய், நலினா குளிர். நல்ல நேர்த்தியான, நல்ல சிநேகிக்க, நல்லார் நல்லவர், நல்லார் பகைவர், அதை குறிக்கக்கூடியது. நாள் நான்கு, நாள்னா தினம். அர்த்தம்னா நீல நிறம், நீளம்னா நெடுமையை குறிக்கக்கூடியது. சோ நீலினா அது அவுரி செடியை குறிப்பாங்க. நெறியன சொல்றது. நுழைனா நுண்மை, இந்த நுழைனா ஈனம். பலம் ஒரு எடை, பழம்னா கனி. பலி அப்படின்றது பூசை, பழினா குற்றம். பழிதம் பாருங்களேன் பயன்படுத்துறது. பழிதம்னா கற்பூரம். பள்ளி வந்து நமக்கு தெரியும் கெவுளி. பள்ளின்றது அந்த சமணர்கள்லாம் தங்கியிருந்த படுக்கை, கோயில், அதெல்லாம் சொல்றது. பள்ளு அப்படின்றது தந்தம், சரிங்களா. இந்த பல்லுன்றது ஒரு வகை முக்குடர் பல்லு, அதெல்லாம் சொல்லுவாங்களே அது. அடுத்து பசலைனா ஒரு வேறுபட்ட நிறம், பசலை நோய் நீங்கிறதுன்னு சொல்லுவாங்க. பசலைனா வயலை கொடி. பாலம் அதே மாதிரிதான், பாலு, பால்னா அழிகிறது. பாலம்னா வந்து நெத்தி பூமி, அதெல்லாம் சொல்றது. பாலம்ன்றது வந்து வெடிப்பு. அடுத்து பாலை பிரிகிறது, இந்த பாலைனா தென்னை கமுகம், அதெல்லாம் சொல்றது. புலினா வேங்க மரம், புலின்றது புளிய மரம். புல்லுனா புல்லு, புல்னா பறவை. புள்ளினா அந்த புற இதழ்கள், புள்ளி இதழ்கள் சேர்றது. இந்த புலி அப்படின்றது வந்து பொறி. புழுகு அப்படின்றது புழுகு, இந்த புழுகுங்கிறது பொய். பூளை அப்படின்றது துவாரம், இந்த பூளைனா இலவம் மஞ்சு. பொலினா ஒரு தூற்றாத ஒரு நெல்லு, இந்த பொலினா சொறி, இது சுத்தியால் அடிக்கிறது. பொலிதல்னா வந்து மிகுதல், பொலிதல்னா கல் கொத்துதல். பொல்லாத அப்படின்னா தீங்குள்ள, பொல்லாத. போலினா ஒருவனை போல்வது, போலினா ஒரு வகை அப்பம். மலைனா அர்த்தம்னா ஒரு மவுண்டைன், அதை சொல்றது. இந்த மலைனா மேகம். மல்லம் அப்படின்னா கதுப்பு, மல்லம்னா வழி. மல்லர்னா மற்போர் செய்யறவங்க, இந்த மல்லர்னா உழவர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாளிகை, மாலை கழுத்தணி, இந்த மாளிகைனா மேல் மாடி. சோ மாளுதல்னா மயங்குதல், மாளுதல்னா இரத்தல். மாலைன்றது அந்தி பொழுது, மாலைன்றது வந்து பாத்தீங்கன்னா அழகு. மாள் மயக்கம், மாள் அப்படின்றது ஆளி. சோ வந்து இது வந்து முளை, இது வந்து துடுப்பு குகையை குறிக்கிறது. இது வந்து ஆப்பு, அது சொல்றது. மூலி அப்படின்னு சொல்றது வேர். மூலினா பெட்டி, மூலினா காதரை, அதுக்கு வந்து விளிம்பு இல்லாம இருக்கும். சோ வந்து மூளையில இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த மூளையில வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோணம், இந்த பெண்டு இப்படி திரும்புறது, அந்த கோணம்.
இந்த மூளைன்றது அகப்பை துடுப்பு, இந்த மூளைன்றது தலையில இருக்கிறது. மெல்ல அப்படின்னா மிருதுவாக, இந்த மெல்லனா மெதுவா. சோ வளம் அப்படின்றது வந்து வலப்பக்கம் வலிமை, இந்த வளம்னா அழகு. வளவன் அப்படின்றது தேர்ப்பாகன், இந்த வளவன்னா சோழன். வழினா வலிமை, பாதை, காற்று, அதை சொல்றது. வளைனா மீன் வலை, சுரபுன்னை மரம், சங்கு. வல்னா சீக்கிரமா, வல்னா காது, வள்ளினா அப்புறம் வந்து ஆபரணம். வள்ளூரம்னா வந்து பூங்கொத்து, வள்ளூரம்னா தசை. வல்லைனா விரைவு, வல்லைனா ஒரு வகை பொடி. வாளம்னா வாழ், இது வந்து வளைவு. இது வந்து இந்திரனோட மகனான வாரணன். வாளின்றது வாழ்வாயாகன் வாழ்த்துறது. வாளினா ஒரு வகை காதணி, அது அந்த நம்ம வாளியை தூக்கிட்டு வருவோம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி காதணி. வாழைனா இளம்பெண், வாழைனா வாழைமரம், வாழைனா மீன், இதனெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ் வந்து வெண்மை, இது வாழ்ந்துரு, இது வாழாயுதம் சொல்றது. சோ விளக்கு அதே மாதிரிதான். இது விளக்குனா அதை வந்து தவிர்த்துன்னு அர்த்தம். இது விளக்குனா ஒளிர செய்யறது. விழா அப்படின்னா விழா எலும்பு, இது விழானா திருவிழா, இது விழானா விழாமரம். விழினா கண்ணு, விழினா ஓசை. விலைனா வந்து கிரயம், விலைனா உண்டு பண்றது. வில்லுனா ஒளி, வில்னா பேசு. வெள்ளம் அப்படின்றது வந்து கரும்போட கட்டி, இந்த வெள்ளம்னா நீர்பெருக்கு. சோ வேலை அப்படின்றது வந்து கடல், அந்த தொழில். வேலைனா காலம், வேல் வேலாயுதம், வேல் முருக கடவுள். சோ இதுக்கப்புறம் வந்து பாக்குறதுல நகரத்துல கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது வந்து கம்மியா தான் இருக்கும். அரண்னா சிவன், இந்த அரண்னா மதில். அணுனா கதுப்பு, அணுனா சிறுமை. அணைனா ஓர் மீன் ஒத்த, அணைனா சேர். அன்னம்னா சாதம், அன்னம்னா மேல்வாய். அன்னாள் அப்படின்னா அவள், அன்னாள் அப்படின்னா அந்த நாள். ஆணி அப்படின்றது ஆணி மாதம், இடையூறு. ஆணினா இருப்பாணி. ஆணைனா யானை, இந்த ஆணைனா சத்தியம். அப்புறம் கட்டளை, அதை சொல்றது. ஆண்னா பசு, ஆண்னா ஆண்பார் பொருள். இணை அப்படின்னா வருந்து, இணைனா சேர்றது. இதனுடைய, இதன்னா பரன். உண்ணி நினைத்து, உண்ணினா நாயுண்ணி. உண்ணா நினை, உண்ணா சாப்பிடு. ஊன் அப்படின்னா மாமிசம், இந்த ஊன்னா உணவு. என் அப்படின்னா என்னுடைய, என்ன அப்படின்னா என்று சொல்ல. என்னால் அப்படின்னா என் கூட்டல், என் எண்ணுதல், இது நினைக்கிறது. இது எந்த நாள்னு கேட்கிறது. ஏனம்னா பன்றி. ஏனைனா ஏனைய, ஏனம்னா மான், ஏனைனா புடவை தொட்டில். கணம்னா பாரம், கணம்னா கூட்டம். கனி பழம், கனினா வேங்கை மரம். கணைனா கணைக்கிறது, கணைனா அம்பு. கண்ணினா குமரி, கண்ணினா தலையில் அணியக்கூடிய மாலை. அதே மாதிரி இந்த 2 அடிகள் அமையக்கூடிய கண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா, பராபர கண்ணி. கண்ணினாலே 2 அடியில் அமைகிறது, அதை சொல்லுவாங்க. காணம்னா காடு, காணம்னா பொன். கான் காடு, கான் பாரு. புனினா வளை வில்லு, புனினா ஊமை. கோன் அப்படின்னா அரசன், கோன் அப்படின்னா வளைவு. சனம்னா ஜனம், ஷனம்னா ஷனம், அதை சொல்லுவாங்க. சாணம்னா பெருங்காயம், சாணம்னா சாணி. சுனைனா நீர் சுனை, சுனன்னா அபிமானம், அதை குறிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து சேனம் அப்படின்னா பருந்து, சேனம்னா கல்லணை. சோனை விடாமலை, சோனைனா சோனாச்சலம். தனினா தனிமையான, தனினா தனிக்கிறது. தன்னம் அற்பம், தன்னம்னா மழு. தன்னால் தனது நாள், தன்னால்னா தமது நாள். தன்மை சுபாவம், தன்மை குளிர்ச்சி. தன்னுடைய, தன் வந்து குளிர்ச்சி. அதே மாதிரி வந்து திணைனா ஒரு வகை தானியம், இந்த திணைனா நிலம். தின் அப்படின்னா சாப்பிடு, தின்னா வலிமை. திண்மைனா தீமை, திண்மைனா வலிமை. துணினா துன்பம், இந்த துணினா வஸ்திரம். இந்த துணினா வேகம், இந்த துணினா சகாயம். தூணம்னா வருத்தம், தூணம்னா தூண். நன்னுதல் அப்படின்னா நல்ல நுதல், நன்னுதல்னா பொருந்துதல். நாணம்னா வாசனை, நாணம்னா வெட்கம். நான் யான், நான் வந்து வெட்கம். நுனினா முனி, முனை. நுனினா நுட்பம். பனினா வந்து அந்த குளிர்ச்சியை குறிக்கக்கூடியது, இது கட்டளை. பனைனா பனைமரம், இது பெருமையை குறிக்கக்கூடியது. பண் வந்து பேசுறது, பண் வந்து இசைப்பாட்டு. பன்மைனா, இது வந்து பன்மைன்றது தகுதி. பரன்னா மேலானவன், பரன்னா மேல்தட்டு. பானம்னா குடிக்க தகுந்தது, இந்த பானம்னா அம்பு. சோ பனைனால என்னன்னு பார்த்தோம், அம்புதான் பார்த்தோம். பாணினா பருகுவோன், இந்த பாணினா தாமதம், அழகு. பான் 10, பான் அப்படின்னா இசைப்பாட்டு, பாணர்னு சொல்லுவாங்க, அதனாலதான் அதை பாடுறவங்க. புணரினா புனலி தண்டு, புணரினா அலை. புனைனா அலங்கரி, புனைனா தெப்பம். பூனை, இங்க பூனைன்றது முல்லை நிலம். பேன்றது சீலை பேன், பேணுதெல்லாம் காப்பாத்து. மனம்னா மனசு, மனம்னா வாசனை. மனைனா வீடு, மனைனா பலகை. மண்ணுனா அரசன், மண்ணா பூமி. மண்மகள் அரசன் மகள், மண்மகள்னா பூமாதேவி. மண்ணுதல்னா நிலை பெறுதல், மண்ணுதல்னா அலங்கரிக்கிறது. மானம்னா பெருமை, குற்றம், இந்த மானம்னா மாட்சிமை. மான், இது வந்து மாட்சிமை குறிக்கிறது. முனைன்றது யுத்தம், இந்த முனைன்றது மிகுதி. முன்னாள் அப்படின்னா முன்னாள் அப்படின்னு அர்த்தம், இந்த முன்னாள்னா 3 நாள் அப்படின்னு அர்த்தம். வண்ணம்னா நிறம், இந்த வண்ணம்னா வகை. வன்மை அப்படின்னா வலிமை, இந்த வன்மைனா கொடை. வானம்னா மழை, ஆகாயம், இது வந்து அம்பு, நெருப்பு, அதை குறிக்கக்கூடியது. சரிங்களா? சோ அனலி அப்படின்றதும் நெருப்ப குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்.
சோ இது வந்து அவுட் விளக்கம் அப்படின்ற பகுதியில இருந்து இந்த நகர வேறுபாடு வந்து பார்த்திருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டாபிக் வைஸும் சிலபஸ் பிளஸ் அவுட் சோர்சஸ் சேர்த்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ தொடர்ந்து நம்ம வீடியோஸை நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. நன்றி.